முதல் கேள்வி பாருங்க. உடம்பிடை தோன்றி ஒன்றை அறுத்ததன் உதிரமூற்றி அடல் உறச்சுட்டு வேறொரு மருந்தினால் துயரம் தீர்வர். இத்தொடரை கூறியவர் யார்? உடம்பிடை தோன்றி அப்படின்னாவே நம்ம கம்பர் ஞாபகம் வந்துருவாரு. அடுத்த கேள்வி பாருங்க. பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் என்பது சரி. திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்த பாடிய நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க. திருமங்கையாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் திருவெளிக்கூற்றிருக்கை என்பது சரி. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களையும் கூறும் இலக்கண நூல் எந்த நூல்? வீரமாமுனிவர் அப்படின்னாவே அவர் இயற்றிய தொன்னூல் விளக்கம் என்பது சரி. எறும்பு தன் கையில் என்சான் என பாடியவர் யார்? எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஔவையார் ஆவார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டவையாக கருதப்படும் நூல் எந்த நூல்? பாவை நூல்களிலேயே காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் திருப்பாவை ஆகும். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார்? அவர் அழகிய சொக்கநாதர். இவர் தச்சநல்லூரில் பிறந்தாருங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் நச்சினார்க்கினியர் என்பது சரி. கீழ் காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அடியாருக்கு நல்லார் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை. 10 பேர் முதல்ல உரை எழுதினாங்க. அதுல சிறந்த உரை பரிமேலழகர் உரை. முதல் உரை கண்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் மணக்குடவர் ஆவார். ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யாருன்னு பாருங்க. முடியரசன் என்பது சரி. கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? கோவலன் பொட்டல் என்பது கோவலன் கொலைக்களப்பட்ட இடம்தான் கோவலன் பொட்டல் என அழைக்கப்படுகிறது. பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வா ரா என்பது சரியான விடை. பொருந்தாத இணையை தேர்க. சொல் பொருள்ல இதுல ஓரெழுத்து மானா அழகு, மீனா உயர்ச்சி, மூனா மூப்பு, மைனா மேம்பாடு என்பது பொருந்தாத இணையாகும். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இக்கவிதை வரிகளை பாடியவர் இது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. வள்ளிக்கண்ணன் என்பது சரி. வெப்பத் தடுகளத்து வேளங்கள் 1000மும் கொப்பத் தொருகளிற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது? வெப்ப தடுகளத்து வேளங்கள் 1000மும் இந்த வரிகள் குறிப்பிடப்படுபவர் ராசேந்திரன் என்பது சரி. நகழ்வல்லார் அல்லார்க்கு மாயிரு நாளம் பகலும் பார்ப்பட்டன்றில் இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எந்த இயல்? மொத்தம் திருக்குறள்ல 9 இயல்கள் உள்ளன. இந்த குறள் இடம்பெற்ற இயல் இல்லறவியல் ஆகும். செய் என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன? செய்னா கண்டிப்பா செய்தவன் என்பது சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கற்றார்க்கும் கல்லார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே. இதற்கு சரியான சொற்றொடர் கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே என்பது சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குகள். திறப்பட உரைப்பது குறைத்தி பாட்டு இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும். இதற்கு சரியான சொற்றொடர் பார்த்தீங்கன்னா இறப்பு நிகழ்வெதிர் வெண்ணும் முக்காலமும் திறப்பட உரைப்பது குறைத்தி பாட்டே என்பது சரி. விடைக்கேற்ற வினா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதெல்லாம் கொஸ்டின். அதாவது வினா என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது என்பது சரி. பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல தினம்னா நாள், நெருதல் நெருநல் நேற்று, மாறன்னா மன்மதன், சலவர் அப்படிங்கிறது பகைவர் குறிக்கும், நல்லவர் என்பது தவறு. வேர் சொல் தேர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்ற விடற்கு.
இதற்கு எந்த வேர்ச்சொல் வரும்னு பார்த்தீங்கன்னா பற்று என்பது சரியான விடை. நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது எதை? அது முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம் என்பது சரி. சீராம் புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எந்த காண்டம்? தீர்க்க தரிசனத்தை கூறுவது நுபவத்து காண்டம். நுபவத்து காண்டம் என்பது சரி. வல்லைக்கு உறங்கும் வளநாட, இதில் வல்லை இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. வல்லைங்கிறது பார்த்தீங்கன்னா நெல் குத்தும் போது பெண்கள் பாடும் பாட்டாகும். மானிட பிறப்புநூல் மாதா உதரத்து ஈனமல் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் எந்த நூல்? இந்த அறிவியல் செய்திகள் வந்தாவே திருவாசகம் என்பது சரி. ஆர்பறவை அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை இப்பாடலிடையில் அமைந்துள்ளவாறு பின்வருவற்றுள் எது சரியானது? இதில் ஆர்பறவை அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை இதில் சீர்முரண் அமைந்துள்ளது என்பது சரி. தனிவாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? இது பார்த்தீங்கன்னா வினாப்பொருள் தரும் வாக்கியமா? ஆன்சர் பார்த்துடலாம். ஓர் எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடிவது தனிவாக்கியம் என்பது சரி. திருவள்ளுவர் தோன்றிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்திற்காரு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என கூறியவர் கி. ஆ. பெ. விஸ்வநாதன் என்பது சரி. தெண்டன் இட்டத்து வள்ளுகிர் திண்டிரல் புலியை இத்தொடர்ல திண்டிரல் என்னும் சொல்லிற்கு பொருள் என்ன? திண்டிரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியான என்பது சரியான விடை. துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் என்பது சரி. ஏற்பாடு என்பதன் பொருள் என்ன? ஏற்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் நேரம்தான் ஏற்பாடு என்பதாகும். கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் என்ன? அரசன், மயில், காற்று, காத்தல் என்பது தவறான ஒன்று. சலவரை சாரார் விடுதல் இனிதே, இதில் சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்ன? இதற்கு சலவருக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டிசீட்ஃபுல் பர்சன் என்பது சரியான விடை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க, அதாவது தாலாட்டு, சீராட்டு, பாராட்டு, நீராட்டு. இதில் சாவரிச, தாவரிச, அப்புறம் நீவரிச, பாவரிச வரும். சீராட்டு, தாலாட்டு, நீராட்டு, பாராட்டு என்பது சரியான சொற்றொடராகும். செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். நாற்காலி தச்சனால் செய்யப்பட்டது என்பது சரி. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் என்ன? அது வஞ்சி தலையில் வரும் என்பது சரி. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறி. இதில் பரிந்து, வெறுத்து என்பது சரியான விடை. மூதூர் எத்திணைக்குரிய ஊர்? மூதூருங்கிறது பார்த்தீங்கன்னா மருத திணைக்குரிய ஊர் தான் மூதூர் ஆகும். மருதம் என்பது சரி. பின்வருவனவற்றுள் ஈறுபோதல் இனமிகள் என்னும் விதிகளின்படி புணர்வது. இதில் நம்ம செம்மை கூட்டல் கடல், அதில் மையங்கிறது போய் இனமிகளில் எங்கு சேரு வரும், அதனால செங்கடல் என்பது சரி. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷனில் பாருங்க. வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை, தேவநேய பாவானார் தமிழர் திருமணம், திருவிக சைவத்துறவு, பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை என்பது பொருந்தாத இணையாகும். செரு, சேரு, செரு இதில் பொருந்தும் இணை. செருன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சண்டைன்னு வரும். செரு என்பது வயலை குறிக்கும். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அழுது அடியடைந்த அன்பர் என்னும் தொடர் யாரை குறிக்கிறது? இது ப்ரீவியஸ் இயரில் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மாணிக்க வாசகரை குறிக்கும். என்று முல தென்தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் கம்பர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. புதிதொரு புயல் புலி தருமணி பனைதரு பருமணி பகரார் நெர் இத்தொடரில்
புயல் என்னும் சொல்லின் பொருள் என்ன? புயலுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மேகம் என்பது சரி. கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? தே சோலை தவறு, சோ சிவப்பு, கா மதில் தவறு, மா விலங்கு என்பது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது. செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்பது சரி. குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் நீலகேசி. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருந்தது. அடுத்தது பாருங்க, இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எந்த நூல்? அந்த நூல் பார்த்தீங்கன்னா அபிதான சிந்தாமணி என்பது சரி. திலகர் விதைத்த முத்து பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? அவர் ராஜாஜி என்பது சரியான விடை. நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்க கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாடியவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிகேசி என்பது சரி. திருவி கல்யாண சுந்தரான் அவருடைய பயண இலக்கிய நூல் எது? திருவிகாவின் பயண இலக்கிய நூல் எது? அது ஆப்ஷன்ல பாருங்க, எனது இலங்கை செலவு என்பது சரி. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யார்? மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் மூசிகீரனார். சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள ஆறுகால் பீடத்தில் இருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எந்த நூல்? அந்த நூல் திருவிளையாடற் புராணம் ஆகும். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? பெரிய புராணத்துல யாருடைய வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தருடைய வரலாறு தான் மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது. சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது? சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் திருவெண்ணை நல்லூர் ஆகும். எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார்? அவர் பிரமிழ், அதாவது தருமு சிவராமு. இவர்தான் எழுத்து இதழில் புது கவிதைகளை படைத்தவராவார். மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யார்? ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் நா பிச்சமூர்த்தி ஆவார். முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் யார்? இது குமரகுருபரர் என்பது சரி. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் யார்? இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீர்காழி சி ரா அரங்கநாதன் என்பது சரி. தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தேம்பாவணி வீரமாமுனிவர் இயற்றியது. படலங்களின் எண்ணிக்கை 36 படலங்கள் உள்ளன. அடுத்த ஒன்று பொறுத்துக. முடியரசன் இயற்றியது காவியப்பாவை. சச்சிதானந்தன் ஆனந்தத்தேன். அடுத்தவர் குமரகுருபரர் சகலாவல்லி மாலை. கண்ணதாசன் மாங்கனி. இதற்கு ஆப்ஷன் சி சரி. மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? மலரோட அந்த 7 பருவங்கள் இருக்கு, அதுல குறிக்காத பெயர் பார்த்தீங்கன்னா அகரு என்பது சரி. மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார் ஆவார். கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் உவமை உணர்த்தும் பொருள் என்ன? இது பார்த்தீங்கன்னா துன்பத்தை குறிப்பதாகும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. பாருங்க, வைகுதல், வைகரை, வைகளும், வைகள். இதற்கு அகர வரிசைப்படி அமைந்துள்ள சொற்கள் வைகள், வைகளும், வைகரை, வைகுதல். இது 2ஆம் எழுத்தை நம்ம பார்த்து, அதே மாதிரி இல்லும் வர்றதுனால இதில் லூ, இந்த எழுத்தை செக் பண்ணாதான் கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். வாக்கியங்களை கவனி. எடுத்துக்காட்டு, நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். காரணம், ஒருவர் கூறியதை அப்படியே கூறுவது, மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை, முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பது நேர்கூற்று ஆகும். இதற்கு கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றிற்கு சரியான விளக்கமாகும். இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. பண்பு பெயர், இது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல
திட்பம் என்பது பண்பு பெயரை குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தோப்பு, துப்பு, தீர்ப்பு, தப்பு. இதற்கு தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு என்பது சரியான அகரவரிசை. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன்ல சுபடினா நூல், வெய்யோன்னா சூரியன் ஆர் கதிரவன், இது பொருந்தாத ஒன்று. செட்டுன்னா சிக்கனம், சிந்தைனா உள்ளம். பொருந்தாத இணை ஆப்ஷன் பி ஆகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். தமிழில் பேசுதல் தமிழறிந்தாரிடம் தமிழர் தகுதி மிகு பண்பாகும். தகுதி மிகு பண்பாகும் தமிழில் பேசுதல் தமிழறிந்தாரிடம் தமிழர் என்பது சரி. இதுதான் ஆப்ஷன் டி தான். தமிழர் தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என குறிப்பிடும் நூல் பழமொழி 400. இதெல்லாம் நம்மளுக்கு மனப்பாடமே ஆயிருக்கும். எவ்வகை வாக்கியம்? மாணவன் பாடம் படித்திலன், அவன் படிக்கவில்லை. அப்போ இது எதிர்மறை தொடர் வாக்கியமாகும். தக்கார் தகவு இலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்ன? தக்கார் எச்சத்தால் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன எதுகை வந்துள்ளது என்பது சரி. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. அப்போ இதற்கு சரியான வினா பார்த்தீங்கன்னா தமிழருக்கு பெருமை தராதது எது என்பதாகும். விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா. அப்போ இரட்டிற் பிரிந்திசையாதது எது என்பது சரியான வினா. சேமமுற நாள் முழுவதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செலுத்திடுது என பாடியவர் திரைக்கவி திலகம் மருதகாசி என்பது சரி. கீழ் வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் பார்த்தவனே சொல்லிடுவோம், கொய்யாக்கனி என்பது சரி. ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல அவர் இயற்றியது தேன்மலை என்ற நூலாகும். தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார்? அந்த ஆழ்வார் நம்மாழ்வார் என்பது சரி. உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். இதுல ரூபாயத் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ரூபாயத் என்பது 4 அடி செய்யுளை குறிக்கும். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. இதுல தொல்லை என்பது தொழிற்பெயர் கிடையாது. அழுகை, போக்கு, தொழுகை இதெல்லாம் தொழிற்பெயர் ஆகும். செயப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. ஆப்ஷன்ல பாருங்க. தொல்காப்பியம் வஉசியால் பதிக்கப்பட்டது என்பது சரியான விடை. குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது. இக்குறளில் அடி எதுகை எது? இதுல அடி எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. குணமென்னும் கணமேயும் இதுல இதுதான் அடி எதுகை ஆகும். வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. இது பாத்தீங்கன்னா ஒரு தனி வாக்கியத்தை சாரும். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. பிறவினை வாக்கியம் எதுன்னு பாத்தீங்கன்னா அகநானூற்றை பாண்டியன் உக்கிர பெருவெழுதி தொகுப்பித்தான். இதுல பாடி உள்ளார், தொகுத்தார் இதுல தொகுப்பித்தான் என்பதுதான் பிறவினை வாக்கியமாகும். பின்வரும் இலக்கண குறிப்பிற்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. பண்பு தொகைக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பொருந்தாத சொல். செய்வினை என்பது பொருந்தாத சொல்லாகும். நெறியினில் உயிர் செகுத்திடுவே. இதில் உயிர் செகுத்து எந்த இலக்கணத்தை சார்ந்தது? உயிர் செகுத்தது இது பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகையை சார்ந்து வருவது. அடுத்த ஒன்று சரியானவற்றை தேர்க. இதுல எது சரியான ஒன்று? எதிர் ஊன்றல் வெச்சி என்பது தவறு. மீட்டல் வஞ்சி. அடுத்தது பாத்தீங்கன்னா மீட்டல் வஞ்சி கிடையாது. செருவென்றது வாகை, எயில் காத்தல் நொச்சி.
இதில் ஆப்ஷன் சி 3ம் 4ம் வந்து சரியானது. இதெல்லாம் அடிக்கடி கேள்விகள் வரும், இதை நல்லா பார்த்து வச்சுங்க. நெடுவாய், இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? நெடுமை கூட்டல் நாவாய். நெடுநாவாயை வந்து நெடுமை கூட்டல் நாவாய்னு பிரித்து எழுதுவோம். நல்ல எனும் அடைமொழியை பெற்ற நூல் எது? நல்ல குறுந்தொகை என்பது சரி. கடலில் கரைத்த பெருங்காயம் போல, இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் கடலில் கரைச்சா பெருங்காயம் என்னாகும்? அது வீணாதலை குறிக்கும். தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. இதுல தெரிநிலை வினையெச்சம் பார்த்தீங்கன்னா நடந்து வந்தான் என்பது சரி. அடுத்த ஒன்று, ஒரு கை என்பது எதனை குறிக்கும்? அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. கை என்பது ஒழுக்கம். நோ என்பது துன்பத்தை குறிக்கும். யா என்பது ஒரு வகை மகனும். வவ்வுங்கிறது கைப்பற்றுதலை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை என்ன பாவகைன்னு பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பா என்பது சரி. சோபியத் அறிஞர் தாழ் சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள் என்பது சரி. கவி காளமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? அவர் வந்து வைணவத்திலிருந்து சைவத்திற்கு மாறினார் என்பது சரி. உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் இதழ் பெயரை தேர்ந்தெடு. இதுல தமிழ் சிட்டு என்பது சரி. மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது என்ன? மேதையில் சிறந்ததென்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது கற்றது மறவாமை ஆகும். இலக்கண குறிப்பறிந்து பொருத்துக. இதுல வழிக்கரை, வழியினது கரை, 6ஆம் வேற்றுமை தொகை. அடுத்தது பாருங்க கரகமலம், உருவகம். அடுத்த ஒன்று பொங்குகடல், வினைத்தொகை. உருவேனில், உரி சொற்றொடர். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. சொல்லை எடுத்தெழுதுக. இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஓரம், இதனுடைய எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா மையம். வேற்றுமை, ஒற்றுமை. நன்று, தீது. செழுமை, வறுமை. இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பிரித்தெழுதுக. நா தொலைவில்லை, இதை எப்படி நம்ம பிரித்து எழுதுவோம்? ஆப்ஷன்ல பாருங்க. நா கூட்டல் தொலைவு கூட்டல் இல்லை என்பது சரி. நோக்கினான், இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நோக்கினான், இதனுடைய வேர்ச்சொல் நோக்கு என்பது சரி. பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் அப்படி பாருங்க. வெண்தயிர்னா வெண்மை கூட்டல் தயிர்னும் பண்பு தொகை. அதே மாதிரி நாளிகை வாரம், உம்மை தொகை. கைலாய வெற்பு, இருபெயரட்டு பண்பு தொகை, இதெல்லாம் சரி. இறை தேர்தல், வினைத்தொகை என்பது தவறான பொருந்தாத இணையாகும். பெரு, இச்சொல்லுக்கான வினைமுற்றை தேர்ந்தெடு. பெருன்னாவே நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். பெற்றான் என்பது சரி. கீழ் காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. எது வந்து பொருத்தமற்றது? ஆன்சர், அதாவது களம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற ஒன்றாகும். இது செந்தமிழ், பைந்தமிழ், வண்டமிழ், இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ரிலேட்டடாக வரும். நாளம்னா உலகம், வையம், அவனி, உலகு, தரணி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சொல் பல பொருளை கரெக்டாக தரும். இதில் களம்பகம், குறிஞ்சி, குறுநகை, தோற்றம் என்பது பொருத்தமற்றதாக உள்ளது. அடுத்த ஒன்று, அதாவது தொடர் வகைகளோடு பொருத்துக. என்ன மயிலின் அழகு, இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம். உணர்ச்சி தொடர். கண்ணன் பாடம் படித்திலன், படிக்கவில்லைன்னு அர்த்தம். எதிர்மறை தொடர். மணிமொழி பரிசு பெற்றால் என்கிறது பார்த்தீங்கன்னா உடன்பாட்டு தொடர். உழைத்து பிழை அப்படிங்கிறது கட்டளை தொடர். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று பொருத்துக. சொல், இதுக்கு தேநீர் அப்படின்னா என்ன பொருள்? முன்னாள்னா என்ன? தேநீர். அதே மாதிரி முன்னாள், இதற்கு ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. தேநீர் அப்படின்னா தேயிலை நீர். அடுத்த ஒன்று பாருங்க. முன்னாள் அப்படின்னா 3 நாள். தேநீர் அப்படிங்கிறது பாருங்க
தேன் போலும் இனிய நீர். முன்னாள் அப்படிங்கிறது முந்தைய நாளை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடையாகும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்கி சரியான தொடரை குறிப்பிடுக. படை மடம் பேகன் படான் கொடை மடம் படுதல் அல்லது. இதற்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி பேகன் கொடைமடம் படுதல் அல்லது படைமடம் படான் என்பது சரியான தொடர். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் இல்லதை பொருள் அல்லதை பொருள். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன அணி? இதில் பொருள் பொருள் பொருள்னு வந்துட்டே இருக்கு. அதனால இது பார்த்தீங்கன்னா சொற்பின்வரு நிலையணி என்பது சரி. தவறான மரபு சொல்லை தேர்ந்தெடு. இதில் பார்த்தோன்னே சொல்லிடுவோம். தவறான மாம்பிஞ்சுனா அதனோட மாவடு, வாழை பிஞ்சுனா வாழைக்கச்சல், இளந்தேங்காய் வழுக்கை, முருங்கை பிஞ்சு முருங்கை மொட்டு என்பது தவறான ஒன்று. கொல் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்று என்ன? கொல்னா என்ன வரும்? கண்டிப்பா கொண்டான் என்பது சரியான விடை. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுல கப்பல், அம்பி, திமில் இதெல்லாம் கப்பலை குறிக்கும். ஆளிங்கிறது கடலை குறிக்கும். இதுதான் பொருந்தாத சொல்லாகும். அடுத்த ஒன்று பொருத்துக. கனகம் அப்படின்னாவே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். கனகம்னா என்னத்தை குறிக்கும்னா பொன்னை குறிக்கும். மேலினா கலப்பை, கலிங்கம்னா ஆடை, ஆளினா மோதிரத்தை குறிக்கும். ஆப்ஷன் டி சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. இதில் அப்படி பொருத்தமற்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, ராமாயணம், மகாபாரதம், இன்னான் 40, இனியன் 40, பாண்டியன் நெடுஞ்செழியன், கபிலர் என்பது பொருந்தாத ஒன்றாகும். பின்வருவனவற்றுள் தவறான இணையை சுட்டுக. இதில் சிறிது பெரிது, உயர்வு தாழ்வு, நன்று தீது எல்லாம் சரி. தின்னிது வலிது என்பது தவறான ஒன்று. திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள். இப்போ மொத்தம் 9 இயல்கள் பார்த்தோம். அறத்தில் 4, பொருளில் 3, களவியல் கற்பியல்னு இன்பத்துப்பாலில் 2. அப்போ மொத்தம் 9 இயல்கள் இருக்கு. பொருட்பாலின் இயல்கள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல் என்பது சரி. நடுவண் அரசு பெரியாரின் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அது 1978ஆம் ஆண்டாகும். குறுந்தொகையின் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார்? இந்த பாரதம் பாடிய பெருந்தேவனார். இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த 8 தொகை நூல்களில் பல நூல்களுக்கு அதாவது கடவுள் வாழ்த்தை பாடியவர் ஆவார். நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்ன ஆகுபெயர்? ஆகுபெயர் மொத்தம் 16 இருக்குன்னு தெரியும். நாரதர் வருகிறார் அப்படிங்கிறது உவமை ஆகுபெயர். அவர் கலகம் மூட்டுவார்னு ஒருத்தரை பார்த்து சொல்லுவோம். அதனால நாரதர் வருகிறாருங்கிறது உவமையாகு பெயராகும். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று பாராட்டப்படுபவர் வாணிதாசன். அதியமான் நெடுமானஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். அதியமானாவே ஔவையார் ஞாபகம் வந்துருவாங்க. கீழே தரப்பரவனவற்றுள் எவை சரியற்றவை? அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. குறுந்தொகை செய்யுள்கள் குறைந்த அளவாக 3 அடிகளையும் அதிக அளவாக 7 அடிகளையும் கொண்டிருக்கின்றன என்பது தவறு. குறுந்தொகை செய்யுள்களை தொகுத்தவர் பூரிக்கோ என்பது சரி. குறுந்தொகைக்கு நக்கீர தேவநாயனார் கடவுள் வாழ்த்து செய்யுளை பாடியுள்ளார் என்பது தவறு. குறுந்தொகையில் கடவுள் வாழ்த்துடன் 401 பாடல்கள் உள்ளன. இதுல 1, 3 சரியற்றவை என்பது சரியான விடை. புலவரேறு என சிறப்பிக்க பெற்றவர் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா வரதநஞ்சைய பிள்ளை என்பது சரி. தோடுடைய செவியன் விடமுட கண்டன் என்ற தொடரால் குறிக்கப்படுபவர் யார்? தோடுடைய செவியன் விடமுட கண்டன் என்று குறிக்கப்படுபவர் உமையொரு பாகனாம் சிவபெருமான் என்பது சரி. அடுத்த ஒன்று கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவை? ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. பழந்தமிழரது போர் வாழ்வு, மன்னர்களின் அறச்செயல், வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவரது பெருமிதம், மக்களின் நாகரிகம், பண்பாடு பற்றியறிய புறநானூற்று செய்யுள்கள் உதவுகின்றன. புறவாழ்வு பற்றிய 400 செய்யுள்களின் தொகுப்பு புறநானூறு. புறநானூற்றில் அதிக செய்யுட்களை பாடியவர் ஔவையார். அறியாது முரசுகட்டில் தூங்கிய பெண்ணை கொன்றமையால்
பெண் கொலை புரிந்த மன்னன் என்ற தூற்றப்படும் செய்தி சொல்லப்பட்டுள்ளது. இதில் 1, 3, 2 இந்த முதல் 3 கூற்றுகளும் சரியான ஒன்றாகும். நூல்களை நூலாசிரியர்களோடு பொருத்துக. அப்படி ஆப்ஷன் பாருங்க. பெருமாள் திருமொழி குலசேகரா ஆழ்வார், திருத்தொண்ட தொகை சுந்தரர், அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார், நாச்சியார் திருமொழி ஆண்டாள். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கீழ்காணும் நூல்களுள் இலக்கண நூல் அல்லாதது எது? இதுல எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி, தேம்பாவணி. தேம்பாவணி தான் பார்த்தீங்கன்னா இலக்கண நூல் கிடையாது. வீரசோழியம் புத்தமித்திரரால் இயற்றப்பட்டது. தொல்காப்பியம், தண்டி அலங்காரம் இதெல்லாம் இலக்கண நூல். தேம்பாவணி என்பது இலக்கண நூல் கிடையாது. கீழ்காணும் கூற்றுகளுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஏறத்தாழ 400 ஆண்டுகளுக்கு முன் தமிழகத்தின் காடு மலைகளில் வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகணி சித்தர் என்பன எல்லாமே காரண பெயர்கள். எளிய சொற்களில் அறிவுரைகளை கூறியவர்கள் சித்தர்கள். இரும்பை பொன்னாக்கும் ரசவாத வித்தை கற்று உலகில் செல்வராக வாழ சித்தர்கள் விரும்பினர் என்பது பொருந்தாத ஒன்றாகும். கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு என்பது சரி. கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுட்டிக்காட்டவும். இதில் சாலை இளந்தரியன் பற்றி அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. தவறான ஒன்று. நெல்லை மாவட்டம் சாலை நயினார் பள்ளிவாசலில் பிறந்த நசூருதீனை பின்னாளில் சாலை இளந்தரியன் என்று அறியப்பட்டார் என்பது தவறான ஒன்றாகும். தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக சாலை இளந்தரையனும், தில்லி கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக சாலினி இளந்தரையனும் பணியாற்றியவர்கள். மானுடம் பூத்தது, நெஞ்சோடு நெஞ்சம், விட்டகுறை தொட்டகுறை, செயல்மணக்கும் தோள்கள், தாய் எழில் தமிழ், உறைவீச்சு, தமிழனின் ஒரே கவிஞன் முதலிய சாலை இளந்தரையனின் நூல்களாகும். கருத்துக்கு பெரியாரையும் கவிதை புரட்சிக்கு கவிஞரையும் வழிகாட்டிய கொண்ட சாலை இளந்தரையன் எழுச்சி சான்றோர், திருப்புமுனை சிந்தனையாளர் ஆகிய சிறப்புகளை பெற்றவர். இதுல ஆப்ஷன் பி தவறான ஒன்று. கீழே காண்பவனவற்றுள் பொருந்தாததை குறிப்பிடுக. இதை ஆப்ஷன்ல பாருங்க. ஓவு, ஓவ, ஓவியம், ஓவம், சித்திரம், படாம், பட்டம், வட்டிகை செய்தி என பல பெயர்களில் ஓவிய கலை வழங்கப்பெற்றது என்பது சரி. ஓவியர் கண்ணுள் வினைனர் என புகழப்பெற்றார் என்பது சரி. ஓவியருக்கு நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவோர் என நச்சினார்க்கினியர் தம் உரையில் இலக்கணம் வகுத்துள்ளார். இதுவும் சரியான ஒன்று. ஓவிய சொன்னுள் உரைநூல் கிடக்கையும் கற்று துறைபோக பொற்குடி மடந்தையாக சுதமதி திகழ்ந்தனல் என சிலம்பு பகர்கிறது என்பது தவறான ஒன்றாகும். எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி எனும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை. இது மறக்க மாட்டோம். ஓவிய கலை என்பது சரி. கீழே காணப்படுவற்றுள் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. இதுல எது கலம்பக இலக்கியத்தின் முதல் நூல் நந்தி கலம்பகம். காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட நந்திவர்மன் பல்லவன் பற்றிய நூல் என்பது சரி. நந்தி கலம்பகத்தால் மாண்ட கதை நாடு அறியும் என்ற தொண்டை மண்டல சதகமும் சோமேசர் முதுமொழி வெண்பாவும் நந்தி கதை உரைக்கின்றன. அறம் பாடுதல் என்பது போர் தாக்குதல் முறை. அம்முறை நந்தி கலம்பகத்தில் பாண்டிய மன்னனால் கையாளப்பட்டது என்பது பொருத்தமற்ற தொடராகும். அடுத்த ஒன்று பாருங்க. பொருந்தா விடையை குறிப்பிடுக. இதுல ஆப்ஷன்ல பாருங்க. பொருந்தாத ஒன்று திருப்புகழ். இதெல்லாம் வள்ளலார் பாடியது. திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர்னு நமக்கு தெரியும். அடுத்த ஒன்று கீழே காண்பவனவற்றுள் சரியான கூற்றுகள் எவை? நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று முதுமொழி காஞ்சி. இப்பெயரில் மதுரை கூடலூர் கிளார் இயற்றிய நூல் அறவுரை கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சியில் 11 அதிகாரங்கள் உள்ளன என்பது தவறு. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுள்கள் உள்ளன என்பது சரி. முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செய்யுள்கள் உள்ளன. அவை நச்சினார்க்கினிய முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளன. இதற்கு ஆப்ஷன்ல பாருங்க. 1 மற்றும் 3 சரியானவையாகும். மதுரை காஞ்சியின் சிறப்புகளை தேர்க.
மதுரையை பாடுவது, நிலையாமையை கூறுவது, பத்துப்பாட்டில் மிகுதியான அடிகளை உடையது. ஆப்ஷன்ல இதுல 3 கூற்றுகளுமே சரியான விடை. நாட்டுப்புற இயலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பாருங்க, ஜேக்கப் கிரீம் என்பது சரி. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஆப்ஷன்ல பாருங்க ஏ என்பதுதான் சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்தாகும். பொருந்தா இணையனை காண்க. பாட்டாளி மக்களது பசிதீர வேண்டும் என்பது நாமக்கல் கவிஞர் சொன்னது. முல்லைக்கோர் காடு போலும் சுரதா, கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் கவிமணி, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் பாரதிதாசன், பாரதியார் என்பது தவறு. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர் யாருன்னு பாருங்க, திருத்தக்க தேவர் என்பது சரி. அடுத்த ஒன்று நூலாசிரியர், மருமக்கள் வழி மான்மியம், கவிமணி, தமிழ்ச்சோலை, திருவிகா, ரச்சனைய குரல், எச்.ஏ. கிருட்டினார், தேன்மலை சுரதா. இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கீழே காண்பவற்றுள் எக்கூற்றுக்கள் சரியானவை. நா வேங்கடகிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்ட நா பிச்சமூர்த்தியின் சிறந்த கவிதை நூல் நா பிச்சமூர்த்திகள் கவிதைகள் என்பது. இதுல பாத்தீங்கன்னா அவரோடது நா வேங்கட மகாலிங்கம், அதனால முதல் கூற்று தவறு. கதைகள், மரபு கவிதைகள், புது கவிதைகள், ஓரங்க நாடகங்கள் ஆகியவற்றை நா பிச்சமூர்த்தி எழுதியுள்ளார். திருசிபுரம் மீனாட்சி சுந்தரனார் 80க்கும் மேற்பட்ட நூல்களை இயற்றியுள்ளார். இதுல 2, 3 சரியானவை. தமிழ் தாத்தா என்று ஊவே சாமிநாதரின் தலைமானவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் என்பதும் தவறு. இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துகளை பாருங்க. இடுகுறி சிறப்பு பெயர் எது வரும் பாருங்க. இடுகுறி சிறப்பு பெயர் காடு, இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. எழுத்தாளர் ஜெயகாந்தன் பெற்ற உயரிய விருது பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது என்பது சரி. அடுத்த ஒன்று கூற்றை யார் கூறியது? உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இது நம்ம மறக்க மாட்டோம். திருமூலர். மீதுன் விரும்பேல் அவ்வை, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே யாருன்னு பாருங்க, சீத்தலை சாத்தனார். நீரின்றி அமையாது உலகு திருவள்ளுவர். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திருமூலர், மீதுன் விரும்பேல் ஔவையார், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே கரெக்டு தான், சீத்தலை சாத்தனார். நீரின்றி அமையாத உலகு வள்ளுவர். அடுத்த ஒன்று அறநெறிச்சாரம் யாரால் இயற்றப்பட்டது? முனைப்பாடியார். அடுத்து நீதி நூல் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, நீதி போத வெண்பா முத்துராமலிங்க சேதுபதி, நன்னெறி துரைமங்கலம் சிவப்பிரகாசர். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று கவிதை நூல்கள் கவிஞர்கள் பொருத்தணும். அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. நெருஞ்சி ரா மீனாட்சி அவர்களால் இயற்றப்பட்டது. அன்று வேறு கிழமை ஞானக்கூத்தன். அடுத்து தோணி வருகிறது ஈரோடு தமிழன்பன். வரும் போகும் சி மணி அவர்களால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று பெண்மை தாயாய் நின்று என்ன பண்ணுவாங்க? ஆப்ஷன்ல பாருங்க. தரணியை தாங்கும், பெண்மை அயலார் தமக்கும் அன்பே செய்யும், பெண்மை மகளாய் பிறந்து சேவையில் மகிழும், பெண்மை தாரமாய் வந்து தளர்வை போக்கும். இதற்கு ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். கடைசி ஒன்று பார்த்துடலாம். வெண்பாவிற்கு புகழேந்தி. ஆப்ஷன்ல அப்படி பாருங்க. வெண்பா புகழேந்தி. அடுத்தது விருத்தப்பா கம்பர், பரணி சயங்கொண்டான், கலம்பகம் பாடுவதில் வல்லவர்கள் இரட்டையர்கள். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பரிதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். ஆப்ஷன்ல பாருங்க. பரிதிமார் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். ஆன்சர் பரிதிமார் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் என்பது சரி. கீழ் காண்பவனவற்றுள் பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுல நம்மளுக்கு தெரியும் வெச்சி, கரந்தை, வாகை, நொச்சி இதெல்லாம் பார்த்திருப்போம். முல்லை திணை என்பது பொருந்தாத ஒன்றாகும். சரியான எதுகையை தேர்க. எதுகைனாவே என்ன வந்துடணும்? முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இதுல
சாரி, இரண்டாம் எழுத்து ஒன்றி பெற தொடுப்பது தான் எதுகை. இதில் பார்த்தீங்கன்னா எள்ளு, யா, அதே மாதிரி புல்லு, புன்கண், இதே மாதிரி சிற, இன். இப்போ இரண்டாம் எழுத்து ஒன்றி பெற தொடுப்பது எதுகைன்னு தெரியும். எல்லரு, புல்லரு. மோனைனா என்ன வரும்? முதல் எழுத்து ஒன்றி பெற தொடுப்பது மோனையாகும். வினைமுற்று, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது என்ன? வினைமுற்று, பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது முதல் வேற்றுமையாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. இதில் நம்ம செய்யுளிசை அளபடைனா ஆ கொண்டு முடியும், சொல்லிசைனா ஈ, இன்னிசைனா ஊ கொண்டு முடியும்னு நம்ம பார்த்துருக்கோம். இதில் பொறுத்துக பாருங்க. ஆன்சர் தாங்குருயும் ஊ கொண்டு முடியுது, இன்னிசை அளபடை. அடுத்தது வல் விரைந்து ஒரு பொருட் பன்மொழி, ஒரியி சொல்லிசை அளபடை, மல்லல் மதுரை. இது பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அளபடையில் உங்களுக்கு அந்த வகை தெரியும், செய்யுளிசை, இன்னிசை, சொல்லிசை, அளபடைன்னு. அடுத்த ஒன்று பாருங்க. தமிழ் பெயர்களை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை? இதில் ஒருவர், ஒரு இடம், பொருள் பற்றி குறிப்பதற்கு குறியீடாக இடுவது பெயர். தமிழில் பெயர் சொற்கள் ஒருபோதும் காலம் காட்டி, இதில் கொஸ்டின் காலம் காட்டி அமையவில்லை. தமிழ் சொற்கள் அனைத்தும் காரணம் பற்றி அமைவன. குழந்தை என்னும் தமிழ் பெயர் பால் பகா பெயர் சொல் ஆகும். இதில் தமிழ் பெயர்களை பற்றி இதில் எது சரியான கூற்றுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரியானவை ஆகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. தூருன்னா என்ன, மரம்னா என்ன, அப்படி ஆப்ஷனில் பாருங்க. தூறு என்பது புதரை குறிக்கும். அடுத்த ஒன்று மரம் இடுகுறி பெயர், வளையல் காரண சிறப்பு பெயர், மலை இடுகுறி பொது பெயர். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று கலை சொற்கள், அதனுடைய தமிழாக்கம் என்னன்னு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. எடிட்டோரியல் அப்படின்னா எதை குறிக்கும்? தலையங்கம். அடுத்த ஒன்று புல்லட்டின் சிறப்பு செய்தி இதழ். கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. கீழ்காணும் வல்லினம் மிகும் இடம், மிகா இடம். இதில் புக் பேக்லேயே பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகு இடம் எது, மிகா இடம் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். இதில் வல்லினம் மிகும் இடம், இதில் உம்மை தொகையில் வல்லினம் மிகும் என்பது சரியான விடை. பின்வருவனவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதி எந்த விதி? இதில் பார்த்தீங்கன்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் அப்படிங்கிறது தான் பண்பு பெயர் புணர்ச்சியை குறிக்காத விதியாகும். பெருமை கூட்டல் களிறு, பெருங்களிறு புணர்ச்சி விதியை தேர்ந்தெடு. இதில் பெருமை கூட்டல் களிறு, ஈறுபோதல் இனமிகள் என்பது சரியான விடை. நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும், புல்லொழுக்கம் தீமை பெண்ணே பொய் உரைத்தல் தீமை. இப்பாடல் உள்ள விழிச்சொல்லை தேர்ந்தெடுக்க. இதில் நம்ம என்ன விழிச்சொல் வரும்? பெண்ணே என்பது சரியான விடை. சோ என்னும் வேர் சொல்லின் பெயரச்சம் என்ன? பெயரச்சம்னாவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ஆ கொண்டு முடியும் அந்த சொல்லப்ப. இது சோல சேர், தப்பா சொல்லிட்டேன். சேர் என்னும் வேர் சொல்லின் பெயரச்சம் சேர்ந்த. வினையச்சம்னா என்ன வரும்னு பார்த்துருக்கோம்? ஊ அல்லது ஈ கொண்டு முடியும். சேர்ந்து, சேர்ந்தது அப்படிங்கிறது இது. இதே சேர்ந்துங்கிறது வினையச்சம், சேர்ந்தங்கிறது பெயரச்சம், சேர்ந்ததுங்கிறது வினைமுற்று. அடுத்த ஒன்று பாருங்க. கீழுள்ள கம்பரின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எந்த நூல்? கம்பர் ஏறெழுவது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழுக்கம் இதெல்லாம் ஏற்றியுள்ளாரு. அபிராமி அந்தாதி என்பது பொருந்தாத ஒன்று. அடுத்த ஒன்று ஏற்றப்பாட்டு அப்படின்னா என்ன வகை பாட்டு? இது நீர் இறைக்கும் போது பாடும் பாட்டு. அடுத்த ஒன்று நாரைங்கிறது ஒரு கொக்கு வகை. குறவை அப்படிங்கிறது ஒரு வகை மீன். குளம்ங்கிறது நீர்நிலை. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. ஊழி பெயரினும் தாம் பெயரார்,
திருக்குறளை தக்க மேற்கோள் தொடரால் நிரப்புக. ஊழி பெயரனும் தாம் பெயரார். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் என்பது சரி. நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி. இது நம்ம முக்கியமான கேள்வி. நாலுனா நாலடியார் குறிக்கும், இரண்டுனா திருக்குறளை குறிக்கும். இதுல நாலடியார் திருக்குறள் என்பது அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்ல நாலும் இரண்டும் அப்படின்னா நாலடியார் திருக்குறளை. சுரதா எழுதிய நூல்களுள் தமிழ் வளர்ச்சி துறையினை பெற்ற நூல் எந்த நூல்? இது ப்ரீவியஸ் இயர்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. தேன்மலை என்பது சரி. ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றியவர் பரிதிமார் கலைஞர் என்பது சரி. 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியம் எந்த இலக்கியம்? உலா இலக்கியம்தான் 7 பருவ மங்கையரை பற்றி கூறும் இலக்கியமாகும். சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? அவர் பானு அகமது மரைக்காயர் என்பது சரி. அழுது அடியடைந்த அன்பர் என குறிப்பிடப்படுபவர் யார்? அவர் மாணிக்கவாசகர் என்பது சரி. உரிய சொல்லால் நிரப்புக. அறனறிந்து மூத்த அறிவுடையார் திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். இதற்கு சரியான விடை அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்பது சரியான விடை. கீழ் காண்பனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. பொல்லாக்காட்சி என்பதன் பொருள் மாயத் தோற்றம் என்பது, வெகுளல் என்பதன் பொருள் சினத்தல், வெக்கல் என்பதன் பொருள் விரும்புதல், குறளை என்பதன் பொருள் புறம் பேசுதல் என்பது பொருத்தமற்றதாக உள்ளது. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த ஒன்று திருச்சிற்றம்பலம் என்று அழைக்கப்படும் இடம். திருமுதுகுன்றம், திருமுறைக்காடு அப்படின்னா வேதாரண்யம்னு நம்ம ஞாபகம் வந்துடும். ஆப்ஷன்ல பாருங்க. திருச்சிற்றம்பலம் சிதம்பரம். அடுத்த ஒன்று திருமுதுகுன்றம் விருதாச்சலம், திருமுறைக்காடு வேதாரண்யம், குடமூக்கு கும்பகோணத்தை குறிக்கும். ஆப்ஷன் பி சரியான விடை. கீழ் காணப்படும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. இதுல திருவாரூர் விருத்தாச்சலர் மகனார் கல்யாண சுந்தரார் என்பதன் சுருக்கமே திருவிக்கா. இது சரி. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துல்லம் என்ற ஊரில் திருவிக்கா பிறந்தார். தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. திருவாரூர் என்பது தவறான ஒன்று. மனித வாழ்க்கையும் இளங்கோ அடிகளும் முருகன் அல்லது அழகு. இதுவும் தவறு. தமிழ்நடையில் எளிமையை புகுத்தியவர் தமிழ் தென்றல் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இதுல 2 மற்றும் 3 பொருத்தமற்றவையாக உள்ளது. பின்வருவனவற்றுள் மரக்கலத்தை குறிக்காத சொல் எது? இதுல ஓடை என்பது மரக்கலத்தை குறிக்காத சொல்லாகும். கீழ்காணும் கருத்துகளில் தவறானதை சுட்டிக்காட்டுக. பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர். பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றவர். பாரதிதாசன் பெண் அடிமைத்தனத்தை போற்றியவர் என்பது தவறான ஒன்று. இமயம் இங்கிருந்து என்னென்ன? இதுல தமிழர் வணிகம் சார்ந்த ஒரு கேள்வி. இமயத்திலிருந்து என்ன கொண்டு வந்தாங்க? மணிகள். அடுத்த ஒன்று பாருங்க. குடகிலிருந்து சந்தனம், கொற்கையிலிருந்து முத்து, கீழ்கடலிலிருந்து பவளம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல பறவைனா கடல், பரினா குதிரை, கணைனா அம்பு, கரி அப்படின்னா யானையை குறிக்கும். நரி என்பது தவறான ஒன்று. கீழுள்ள பட்டியலில் பொருந்தாத நாடகம் எந்த நாடகம்? இதுல சந்திரோதயம், ஓரிரவு, வேலைக்காரி இதெல்லாம் அண்ணாவால் இயற்றப்பட்டது. தூக்குமேடை என்பது கலைஞர்னு நினைக்கிறேன். அது தவறான ஒன்று. திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் ஆகியவற்றை வீரமா முனிவர் மொழிபெயர்த்து தந்த மொழி லத்தீன் மொழி என்பது சரி. பெருங்க யானை இணைநிறை பெயரும் சுருங்கை வீதி மருங்கில் போகி. பாடலடியில் சுருங்கை வீதி என்ற சொல்லின் பொருள் என்ன? இது சுரங்க பாதையை குறிக்கும். கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. தேம்பாவணியில் அறம், பொருள், வீடு மட்டுமே பாடப்பட்டுள்ளன. இன்பம் பாடப்பெறவில்லை.
தேம்பாவணியை புறநிலை காப்பியம் என்றும் தன்னை புறநிலை காப்பியன் என்னும் தொன்னூலில் வீரமாமுனிவர் குறிப்பிடுகிறார். சீராபுராணத்தில் 3 காண்டலங்களும் 92 படலங்களும் உள்ளன. அடுத்த ஒன்று அரபு சொற்கள் அரபு பெயர்கள் எந்நான்றும் இடம்பெறாமல் சீராபுராணத்தை நற்றமிழால் யாத்த திறம் போற்றுதற்குரியது. அரபு சொல் இல்லை என்பது தவறான ஒன்று. பின்வருவனவற்றுள் ஓவிய கலையோடு தொடர்பற்ற சொற்றொடர். இதில் மரவட்டிகை, புனையா ஓவியம், கண்ணுள் வினையர் இதெல்லாம் ஓவியத்தோடு தொடர்புடைய சொல். தேசிக பாவை என்பது தொடர்பற்ற சொல்லாகும். அடுத்தது வள்ளல்கள் அவர்களுடைய சிறப்புகள். அப்படி ஆப்ஷன் பாருங்க. பேகன் என்ன பண்ணாரு? மயிலுக்கு போர்வை தந்தவன். காரி இரவலருக்கு தேர் தந்தவன். ஆயண்டிரன் நீலமணியும் நாகம் தந்த கலிங்கத்தையும் சிவனுக்கு தந்தவன். ஓரி இரவலருக்கு நாடுகளை பரிசாக தந்தவன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பட்டியல் 1 இதுவும் பொறுத்துக்குதான். ஆகாறு அப்படின்னா என்ன? ஆகாறு பொருள் வரும் வழி. போகாறு செலவழியும் வழி. தகர் அப்படின்னா ஆட்டுக்கிடாயை குறிக்கும். வதுவை திருமணத்தை குறிக்கும். இதற்கு ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த ஒன்று பதிற்றுப்பத்தில் அந்த 3ஆம் பத்தில் யாரை பாடியவர் யாரு? அதே மாதிரி பாடப்பட்ட தலைவர்கள் அப்படிங்கிறது முக்கியமான கேள்வி. 3ஆம் பத்து யாரை பற்றி பாடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை கௌதமனார். 6ஆம் பத்து காக்கை பாடினியார் 6ஆம் பத்து. 8ஆம் பத்து அரிசில் கிளார். 9ஆம் பத்து பெருங்குன்றூர் கிளார். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. குமரகுருபரனின் நூல் பட்டியலில் பொருந்தாத நூல் எந்த நூல்? மதுரை கலம்பகம், கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம் எல்லாம் சரி. நந்தி கலம்பகம் என்பது பொருந்தாத ஒன்று. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன் என்பது சரி. சரியான விடையை தேர்வு செய்க. கிறித்துவ கம்பர் என புகழப்படுபவர் ஹென்றி ஆல்பர்ட் கிர்டினார் என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் பொருத்தமற்றதை குறிப்பிடுக. மதுரை சொக்கநாத நாயக்கர் மனைவி ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாளின் மகன் அரங்க கிருட்டின முத்துவீரப்பன். அவருடைய மனைவி ராணி முத்தம்மாள். ராணி மங்கம்மாள் பெயரன் விசயரங்க சொக்கநாதன். பட்டினப்பாலை பாண்டியனின் வீரச் செயல்களை போற்றி கூறும் தமிழ் பணுவல் என்பது பொருத்தமற்ற ஒன்றாகும். கீழே தரப்படவற்றில் எவை சரியானவை? இதுல அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ்மங்கை தில்லையாடி வள்ளியம்மை என்பது சரி. தில்லையாடி வள்ளியம்மை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தில்லையாடி என்னும் ஊரில் பிறந்தவர். இது உங்களுக்கு தவறு. அவங்க தில்லையாடி வள்ளியம்மையின் தாயார் தான் அங்க பிறந்திருப்பாங்க. தனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் தனக்கு பேரிடியாக இருந்தது என்று காந்தியடிகள் வருத்தம் தெரிவித்துள்ளார். காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலி ஆகி அவரை மகாத்மா என்னும் உயர்நிலைக்கு உயர்த்திய பெருமை வள்ளியம்மைக்கு உண்டு. இதற்கு கூற்று 1, 2, 4 சரியான கூற்றாகும். பாண்டிய நாட்டின் கொற்கை துறைமுகத்தை பற்றி தம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோபோலா என்பது சரி. பலே பாண்டியா பிள்ளை நீ ஒரு புலமன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் நாமக்கல் கவிஞர் என்பது சரி. பின்வரும் தகவல்களுள் தவறானதை சுட்டுக. பிச்சமூர்த்தி மணிக்குடி எழுத்தாளர்கள் ஒருவர். காட்டு வார்த்தை என்னும் கவிதைகளை எழுதியுள்ளார். புதுக்கவிதையின் முன்னோடி எனப்படுகிறார். பிச்சமூர்த்தி ஞானபீடு விருது பெற்றவர் என்பது தவறான ஒன்று. பொருந்தாத விடை சுந்தர ராமசாமி எழுதிய நாவல்கள். இதில் புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் ஆண்கள் பெண்கள், பஞ்சும் பசியும் அவரால் எழுதப்படாத நூலாகும். அடுத்த ஒன்று இது கவிதை நூல்கள் பொறுத்துக கொடுத்துருக்காங்க. புலரி யாரால் இயற்றப்பட்டது? கல்யாண்ஜி. சுயம்வரம் கலாபிரியா. மின்னார் பொழுதே தூரம் தேவதேவன். யாரோ ஒருவனுக்காக பசுவையா.
ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. மொழிஞாயிறு என்று போற்றப்படுபவர் தேவநேய பாவாணர், மகாகவி பாரதியார், புரட்சிக்கவி பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று இதுவும் பொறுத்துகதான். தமிழ்நாடும் நம்மாழ்வாரும். இதை இயற்றியவர் திருவிக. தேன்மலை சுரதா. குழந்தை செல்வம் யாரால் இயற்றப்பட்டது? கவிமணி, தேசிக விநாயகனார், இசை ஆயிரம், ஜெயகொண்டார். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. கரிசலாங்கண்ணி என்னும் மூலிகையை குறிக்காத பெயர் என்ன பெயர்? இதுல கரிசலாங்கண்ணி, கரிசாலை, கையாந்தகரை, தேகராசம் அப்படியெல்லாம் சொல்லப்படுவது கரிசலாங்கண்ணி. குறிக்காத பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்கவள்ளி என்பது சரி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் பயின்று வரும் பொருள்கோள் என்ன? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆற்றுநீள் பொருள்கோள், நிரல்நிலை, மொழிமாற்று, விற்பூட்டு, தாப்பிசை பொருள்கோள்னு பொருள்கோள் வந்து 8 வகைப்படும். இதில் எந்த பொருள்கோள் பயின்று வந்துள்ளது? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிரல் நிறை பொருள்கோள் பயின்று வந்துள்ளது என்பது சரி. கேண்மை இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? கேண்மை இச்சொல்லின் கேண்மைனா நட்பு, எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா பகை என்பது சரி. பாலை நிலத்திற்குரிய பறவைகள் எவை? இது நம்ம 5 இணைகளில் நம்ம சொல்லியிருக்க ஏற்கனவே. தெய்வங்கள் என்ன, அதே மாதிரி இசைக்கருவிகள், உரிப்பொருள் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பாலை நிலத்திற்குரிய பறவைகள் புறா, பருந்து என்பது சரி. துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத் திறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இதில் அமைந்து வரும் மோனை என்ன? இதில் உங்களுக்கு மோனைனா முதல் எழுத்து ஒன்றி பெற தொடர்பது. துறந்தார் பெருமை துணைக்கூறின். இதில் 1, 3 வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொழிப்பு மோனை என்பது சரி. இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இதில் அமைந்து வரும் தொடைநயம் என்ன? இதில் என்ன? அதாவது இன்பம் துன்பம். இதில் அடி முரண்தொடை அமைந்துள்ளது என்பது சரி. அரியவற்றுள் இச்சொல்லை அசை பிரித்து சரியான விடையை எழுதுக. இதில் அரியவற்றுள் நிறை நிறை நேர் என்பது சரி. சொல்லுக்கு முதலில் மட்டுமே வரும் அவுகாரம் எத்தனை மாத்திரை அளவினதாய் குறைந்து ஒலிக்கும்? சொல்லுக்கு முன்னாடி தான் அவுகாரம் வரும். அது எத்தனை மாத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாத்திரை அளவில் ஒலிக்கும். இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என குறிப்பிடும் நூல் எந்த நூல்? இரட்டை கிளவி இரட்டிற் பிரிந்திசையா என கூறும் நூல் நன்னூலாகும். பொருந்தாததை எடுத்து எழுதுக. இதில் எது வந்து பொருந்தாத ஒன்று? அரசன் வந்தது, திணைவலு, கபிலன் பேசினால் பால்வலு, குயில்கள் கூவியது என்பது, கமலா சிரித்தாய் அப்படிங்கிறது காலவலு என்பது பொருந்தாத ஒன்று. பொருந்தாததை கண்டறிந்து எழுதுக. இதில் ஆகுபெயரில் 5 கிலோ என்பது என்ன? எடுத்தல் அளவை பெயர். 4 லிட்டர் முகத்தல் அளவை ஆகுபெயர். 3 மீட்டர் நீட்டல் அளவை ஆகுபெயர். இந்தியா வென்றது உவமை ஆகுபெயர் என்பது தவறான ஒன்று, பொருந்தாத ஒன்றாகும். தொழிற்பெயரை கண்டறிக. வா இதனுடைய தொழிற்பெயர் பார்த்தோன்னே சொல்லிடுவோம், வருதல் என்பதாகும். அகர வரிசை அமைந்துள்ள சொற்களை கண்டறி. இதில் காவரிசை கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் பாருங்க. காக்கா, கீக்கு, கிகி, குக்கு. இதில் காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி என்பது சரி. இனிய நண்ப இதனுடைய இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பு பெயரச்சம் என்பது சரி. எதிர் ஊன்றல் காஞ்சி, எயில் காத்தல் நொச்சி. இதில் நொச்சி என்பது என்ன? நொச்சி என்பது அந்த நொச்சி பூவை சூடி மதிலை காத்தல் என்பது சரி. சொல்லை பொருளோடு பொருத்துக. வனப்புன்னா அழகு, அடவி காடு, வீறு வலிமை, மதுரம் இனிமை. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று திரிகடிகத்தின் ஆசிரியர் நல்லாதனார்.
ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், பழமொழி 400, முன்றுரை அரையனார், சிறுபஞ்ச மூலம் காரியாசான். ஆப்ஷன் ஏ சரியான விடை. தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார்? தமிழ் விடு தூதின் ஆசிரியர் யார் என்று அறியப்படவில்லை என்பது சரி. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் எனும் வகைப்பாட்டில் இல்லாத நூல், இதை நம்ம சொல்லிடுவோம். ஐஞ்சிறுங்காப்பியங்கள்ல குண்டலகேசி கிடையாது. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன் என்பது சரி. கல்லை சேர்த்து கட்டி கடலில் எரிந்து போது கல்லினை தெப்பமாக கொண்டு கரையேறியவர் திருநாவுக்கரசர், அப்பர் என்பது சரி. ரூபாயத் என்பதன் பொருள் என்ன? இது முக்கியமான கேள்வியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல அப்ப கேட்டுட்டே இருந்தாங்க. ரூபாயத் என்பது 4 அடி செய்யுளாகும். அணு துளைக்காத கிரெம்லின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு ரஷ்ய நாடு என்பது சரி. வைதாரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே. இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர் ஆவார். 26 முதல் 32 வயது வரையுடைய பருவ மகளிர். இதுல நம்ம பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண்ணுன்னு பிரிச்சிருப்போம். அந்த வயது 26 to 32 வயதுடைய பருவ மகளிர் தெரிவை என்பது சரி. குமரகுருபரர் மொழிகளில் புலமை மிக்கவர். அவர் தமிழ் மொழி, வடமொழி, இந்துத்தானி மொழியில் புலமை மிக்கவராக விளங்கினார். உயிரிரக்கமே பேரின்ப வீட்டின் திறவுகோல் என கூறியவர் வள்ளலார் என்பது சரி. இயற்படு பொருளால் கண்டது மறந்து முயற்கோடுண்டென கேட்டது தெளிதல். இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இயற்படு பொருளால் கண்டது மறந்து மணிமேகலை என்பது சரியான விடை. ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடியவர் யார்? திருநாவுக்கரசர் என்பது சரியான விடை. தமிழ் 3000 எனப்படும் நூல் எந்த நூல்? திருமந்திரம் தான் தமிழ் 3000 என அழைக்கப்படுகிறது. 9 நாளி உடுப்பவை 2 என்று பாடிய புறநானூற்று புலவர் மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் என்பது சரி. உலகம் முழுவதையும் ஆளி கருதுபவர் எதற்காக காத்திருக்க வேண்டும்? ஆப்ஷன்ல பாருங்க. அவர் கூடிய காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். சீரா புராணத்தை இயற்றியவர் யார்? சீரா புராணம்னாவே உமரப்புலவர் ஞாபகம் வந்துடணும். அடுத்தது காகம். காகம் பார்த்தீங்கன்னா கரையும், குதிரை கனைக்கும், சிங்கம் முழங்கும், குயில் கூவும். ஆப்ஷன் டி சரியான விடை. மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் யார்? மூலன் என்னும் இயற்பெயரை உடையவர் திருமூலராவார். ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒத்த ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என கூறியவர் தந்தை பெரியாராவார். இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று கூறியவர் யார்? இதுவும் ப்ரீவியஸ் இயர் எழுதுனவங்களுக்கு தெரியும், அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சா அகத்தியலிங்கம் ஆவார். நவ்வி இச்சொல்லின் பொருள் என்ன? நவ்வி என்பது மானை குறிக்கும். சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்குடுமை என கூறியவர் முத்துராமலிங்க தேவர் என்பது சரியான விடை. குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படுவது என்ன? குளோரோ கார்பன் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என கூறியவர் கால்டுவெல் என்பது சரியான விடை. தமிழ் ஒன்றே தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு. இக்கடித பகுதி யாருடையது? கடித பகுதினா ஒன்று நேருவா இருப்பாரு, அண்ணா இல்லைன்னா மூவா. இந்த கடித பகுதி மூவா அவர்களால் எழுதப்பட்டது. தேசியம் காத்தல் செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்கர் ஆவார். காமராசரின் அரசியல் குரு யார்? அவருடைய அரசியல் குரு சத்தியமூர்த்தி என்பது சரி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் எந்த நூல்? இதுல குறிஞ்சித்திட்டு என்பது அவர் எழுதாத நூலாகும். தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று கூறியவர் கெல்லட் என்பது சரியான விடை.
ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் ராணி மங்கம்மாள் என்பது சரி. உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர். உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாதது என்று உணர். உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர். நெருக்கடி நேரும் போது உன்னலம், உயர்வு, மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு. இக்கூற்று யாருடைய கடித பகுதி? இதுவும் பார்த்தீங்கன்னா மூவா அவர்களால் எழுதப்பட்ட கடித பகுதி ஆகும். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்து சென்ற குறிப்பு எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மணிமேகலை என்பது சரி. அடுத்த ஒன்று, இது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி திருவரங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், திருமறைக்காடு, வேதாரண்யம், அங்கையர்கண்ணி என்று போற்றப்படுபவர் மீனாட்சி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. மதுரையில் உலக தமிழ் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 5வது உலக தமிழ் மாநாடு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஆப்ஷனில் பாருங்க 1981ஆம் ஆண்டு நடைபெற்றது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என கவிதை பாடியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என கவிதை பாடியவர் கண்ணதாசன் என்பது சரி. எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என பாடியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன் தான் இந்த வரியை பாடியவராவார். மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்களை தேர்ந்தெடுக்க. மரக்கலம் ஆப்ஷன்ல பாருங்க, மரக்கலத்தை குறிக்கும் 4 சொற்கள் களம், வங்கம், புனை, அம்பி என்பது சரி. பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொற்களை பொருத்துக. மீனாட்சி பிறமொழி சொற்களுக்கு ஏற்ற தமிழ் சொல் மீனாட்சிக்கு ஆப்ஷன்ல பாருங்க என்னன்னு பாருங்க, அங்கையர்கண்ணி. அடுத்தவர் மதுரவசனி அப்படிங்கிறது நீல் நெடுங்கண்ணி. அடுத்தவர் பார்த்தீங்கன்னா கட்கநேத்திரி தேன்மொழி பாவை. விசாலாட்சி வால் நெடுங்கண்ணி. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். மீனாட்சி அங்கையர்கண்ணி, தப்பா சொல்லியிருக்கேன், மீனாட்சி அங்கையர்கண்ணி. மதுர வசனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேன்மொழி பாவை. கட்கநேத்திரி வால் நெடுங்கண்ணி. அடுத்தது விசாலாட்சி நீல் நெடுங்கண்ணி. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, இதுல ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் என்பதுதான் சரியான தொடராகும். மாகதம் எனப்படுவது என்ன? மாகதம் எனப்படுவது என்ன கவின்னு பார்த்தீங்கன்னா வித்தார கவி என்பது சரி. அகத்திணையின் வகைகள் என்ன? அகத்திணையின் வகைகள் 7 என்பது சரியான விடை. கரணத்தேர் எவ்வாறு பிரியும்? ஆப்ஷன்ல பாருங்க, கரணத்தேர் கரணத்து கூட்டல் ஏர் என பிரியும் என்பது சரி. மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இல்லாரை எல்லுவர் செல்வரை எல்லாரும். இல்லாரை எல்லாரும் எல்வர் செல்வரை என்பது சரியான தொடர். மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. குணநலம் நலனே சான்றோர் பிறநலம். இதில் அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, குணநலம் சான்றோர் நலனே பிறநலம் என்பது சரி. பகுபதத்தில் குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் என்ன? பகுபதம் நம்மளுக்கு தெரியும், பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரியை, விகாரம். இதுல குறைந்தளவு இருக்க வேண்டிய உறுப்புகள் பகுதி மற்றும் விகுதி என்பது சரி. உருவேனில் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? உருவேனில் சால உரு தவ நனினவே அது உரிச்சொற்றடர் என்பது சரி. இறை செப்பு இறை செப்பு என்பன கீழ்கண்ட எச்சொல்லுக்கு வழங்கும் வேறு பெயர்கள். இறை செப்பு இது விடைக்கு வழங்கும் வேறு பெயர்களாகும். கீழ்காணும் தொடரில் சரியான விடையை தேர்வு செய்க. இது யானையின் கண் சிறியது, அப்படி ஆப்ஷன்ல பாருங்க, யானையின் கண்கள் சிறியன என்பது சரியான தொடர். ஓடையில் யானையும் யானை
எதுவும் நின்றன. இதில் ஓடையில் பார்த்தீங்கன்னா யானையும் யானை கன்றும் நின்றன என்பது சரி. ரெஃப்ரிஜிரேட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்ன? இதற்கு குளிரூட்டும் பெட்டி என்பது சரியான விடை. கோ இச்சொல்லின் உரிய பொருளை கண்டறிக. இது ஓரெழுத்து ஒரு மொழியில கோன்னா அரசனை குறிக்கும். உவமை விளக்கும் பொருளை கண்டறிந்து பொருத்துக. அத்தி பூத்தது போல என்ன வரும்? இதுக்கு அரிய செயல். உயிரும் உடம்பும் போல. ஒற்றுமை. ஆற்றில் கரைத்த புலி போல எனவதும் பயன் இல்லை, அதனால பயன் கிடையாது. இடி விழுந்த மரம் போல. வேதனை. ஆப்ஷன் சி சரியான விடை. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும். இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் பெயர் என்ன? இது திருவாசகம் என்பது சரி. கேளல் என்பதன் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கேளல் அப்படின்னா அதற்கு பன்றியை குறிக்கும் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. திருஞான சம்பந்தர் பிறந்த இடம் சீர்காழி, திருநாவுக்கரசர் திருவாமூர், சுந்தரர் திருவெண்ணை நல்லூர், மாணிக்கவாசகர் திருவாதவூர். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல். ஆப்ஷன்ல குறுந்தொகை என்பது சரியான விடை. தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையது? தேம்பாவணி இதெல்லாம் மறக்க மாட்டோம், 3 காண்டங்களை கொண்டதாகும். பொருந்தாத இணையை கண்டறிக. இதுல மீதினா எருமை குறிக்கும், சந்தம்னா அழகு, அங்கனர்னா சிவன், கோதில் பசு என்பது பொருந்தாத இணையாகும். அடுத்த ஒன்று பொருளறிந்து பொருத்துக. நயனம் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? கண்கள். இந்து நிலவு, முறுவல் புன்னகை, அல்லுனா இருள். அதில் அல்லங்காடி நாளங்காடி அப்படின்னு பார்த்துருப்போம். அல்லுனா அல்லங்காடிங்கிறது இரவில் நடைபெறும் கடை தான். அல்லுனா இருளை குறிக்கும். நற்றிணையை தொகுப்பித்தவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. நற்றிணையை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி என்பது சரி. உரிய பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. புரிசை அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஆப்ஷன்ல புரிசைங்கிறது மதிலை குறிக்கும். சரியான பொருளை தேர்ந்தெடுக்க. உருமு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உருமு என்பது இடியை குறிக்கும் சொல்லாகும். குலசேகர ஆழ்வார் இயற்றிய நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல பாருங்க. குலசேகர ஆழ்வார் இயற்றியது அதுல 4000 திவ்ய பிரபந்தம் என்பது சரி. கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே. இதில் கடம் என்பதன் பொருள் என்ன? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. சித்தர்கள் ரிலேட்டடா. கடம் என்பதன் பொருள் உடம்பு என்பது சரி. திருஞான சம்பந்தருக்கு தொடர்பில்லாத தொடரை தேர்ந்தெடுக. இவர் அப்பூதியடிகளின் மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார் என்பது தவறு. உமையால் பொற்கிணத்தில் அளித்த நாணப்பாலை உண்டார். 220 தலங்கள் வழிபட்டார். திராவிட சிசு என ஆதிசங்கரால் குறிப்பிடப்படுபவர் திருஞான சம்பந்தர். இதெல்லாம் சரி. மூத்த மகளை உயிர் பெறச் செய்தார் என்பது தவறு. உமறு புலவர் பாடிய முதுமொழி மாலை என்ற நூலில் உள்ள பாக்கள் எத்தனை பாக்கள்? இதில் முதுமொழி மாலையில் 80 பாக்கள் உள்ளன. சாலை இளந்தரியன் தமிழக அரசின் பாவேந்தர் விருது பெற்ற ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல பாருங்க. 1991 ஆண்டு என்பது சரி. நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பெற்றது? நந்தி கலம்பகம் 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது என்பது சரி. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமைந்த நூல் என்ன நூல்? நற்றிணை என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, சடையப்ப வள்ளல் ஆதரிக்க பெற்றவர் யார்? சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர் என்பது சரியான விடை. இரட்டை காப்பியம் என்பது சிலப்பதிகாரமும் மணிமேகலை. வெள்ளிப்பிடி அருவா ஏ விடலை பிள்ளை கையருவா சொல்லி அடிச்ச அருவா இது எப்பாடல் வகையை சார்ந்தது? இது கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. தொழிற்பாடல் வகையை சார்ந்ததாகும். யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் பாரதியார் என்பது சரி. தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய சமுதாய நாடகம். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அது
கதரின் வெற்றி என்பது சரி. படித்து புரிந்து சரியான விடையை தேர்ந்தெடு. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே. நீ தேட வேண்டுவது தொண்டு, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும். இது மு. வரதராசனார் எழுதிய கடித வரிகளாகும். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு என்ன? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 1930 என்பது சரி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழக மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி ஆவார். அடுத்தது பாருங்க, எட்வர்ட் மைப்ரிட்ஸ். அவர் கண்டுபிடித்தது ஓடும் குதிரையை வைத்து இயக்கப்படம். எடிசன் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவி. ஈஸ்ட்மன் பட சுருள். பிரான்சிஸ் சென்கின்ஸ் இயக்கப்படம். இதற்கு ஆப்ஷன் பி சரியான விடை. பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974 என்பது சரி. தமிழர் புலம்பெயர காரணங்கள் என்ன? வாணிகம். தமிழ்நாட்டில் வாழ விருப்பமின்மை. இது சரி தவறு. தமிழர்கள் புலம்பெயர காரணங்கள் வாணிகம் மற்றும் வேலை வாய்ப்பு. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. முதலில் இயக்கப்படமாக எடுக்கப்பட்ட விலங்கு குதிரை என்பது சரியான விடை. பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள். இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பெரியாரோட பெண் விடுதலை சிந்தனைகள் 2 வகைப்படும். இந்தியாவில் மட்டுமல்ல, எந்தெந்த நாடுகளில் குடியரசுத் தலைவர்களாகவும் தமிழர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் என்பது தமிழினத்திற்கு பெருமை சேர்க்கிறது. எந்தெந்த நாடுகள்? ஆப்ஷன்ல பாருங்க, சிங்கப்பூர் மற்றும் மொரீசியஸ் என்பது சரியான விடை. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன் ஆவார். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எந்த நூல்? அடையடுத்த ஆகுபெயர். இது நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். திருக்குறள் என்பது சரி. பாசிலை, இதை நம்ம எப்படி பிரித்தெழுதுவோம்? பாசிலைனா பசுமை கூட்டல் இலை என்பது சரி. பிழையான கூற்றை கண்டறிக. இதுல வல்லினம் மிகும் மிகா இடங்கள் நியூ புக்ல புக் பேக்லேயே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒன்றொடர் குற்றியல் உகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது என்பது சரி. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகாது, வினை தொகையில் வல்லினம் மிகாது. இதுல ஒன்றொடர் குற்றியலகுத்துடன் பின்வரும் வல்லினம் மிகாது என்பது பிழையான கூற்றாகும். பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. செல்வி பாடினாள். இது திணைவலு. என் மாமா வந்தது திணை வளாநிலை. நான் வந்தேன் இடவலு. நாய் கத்தும் என்பது மரபு வலு என்பது பொருத்தமான தொடராகும். பிழையான தொடரை கண்டறிக. சுட்டெழுத்துகளுக்கு பின் வல்லினம் மிகும். ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். உவமை தொகையில் வல்லினம் மிகும். இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் என்பது பிழையான தொடராகும். அடுத்த ஒன்று ஆங்கிலம் தமிழ். இதை கொடுத்து செக்னா என்ன? காசோலை. ஃபைல் என்பது கோப்பு. விசா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட்டுங்கிறது கடவுச்சீட்டு. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அவன் பொன்னன். இது எவ்வகை பெயர்? அவன் பொன்னன். இது பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் என்பது சரி. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது என்ன வேற்றுமை? ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது 2ஆம் வேற்றுமை என்பது சரி. கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வுக. இப்போ இதுல பாத்தீங்கன்னா பெயரச்சம்னாவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சொல்றப்ப ஆ கொண்டு முடியும். வந்து தந்தான். இதுல ஊ ஈ அந்த சொல்றப்ப ஊ ஈ வந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்? வினையச்சம். வந்து தந்தான். தைத்த சட்டை, அதில் ஆ கொண்டு வர்றதுனால இதுதான் பெயரச்ச தொடர். தங்கை கேட்டால். சென்று பார்த்தால். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வராது. பெயரச்சம்னாவே சென்ற பையன், படித்த பையன். அப்போ அந்த ஆ கொண்டு முடிஞ்சா அதை பெயரச்சம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகுபெயர்? இது நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம்.
ஆகுபெயர் மொத்தம் 16. இது குழல் கேட்டு மகிழ்ந்தான்கிறது கருவி ஆகுபெயரை குறிக்கும். பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா வகை என்ன? பருப்பு உள்ளதான்னு கேட்குறாங்க. இது குழல் வினாவை சாரும். அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது என்ன? குறளடி, சிந்தடி, நெளிரடி இதெல்லாம் பார்த்துருப்போம். அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது நேரடி என்பது சரியான விடை. தலையின் வகையறிக. காய் முன் நிறை வருவது எத்தலை வகையின் பார்ப்படும் என கண்டறிக. காய் முன் நிறை வருவது கலித்தலை என்பது சரி. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்ம மண்புலவன் வள்ளுவன் வாய்ச்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எந்த நூல்? எந்த நூல்னு பாருங்க, திருவள்ளுவ மாலையில்தான் இந்த வரி இடம்பெற்றுள்ளது. தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது ஆராயாமை ஐயப்படுதல் என்பது சரி. 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று எது? இது பார்த்தீங்கன்னா நாலடியார் என்பது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். கீழ் கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்திற்கு பெரும்பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். உட்பிரிவு என்னன்னு சொல்லுவோம், படலம். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுகிறது என்பது தவறு. கம்பராமாயணம் ஒரு வழிநூல் என்பது. அப்போ கம்பராமாயணத்தின் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா படலம் என்பது சரி. கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? கம்பன் சொன்ன வண்ணங்கள் 96 என்பது சரி. ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் யார்? ஐங்குறுநூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னா என்னது? சோம்பல். தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள்னா முயற்சி. நோன்மைனா வலிமை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நம்ம சூப்பராக சொல்லிடுவோம், ஜியு போப்பாவார். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார்? ஆப்ஷன்ல பெரிய வாச்சான் பிள்ளை. இவர் தான் திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவராவார். பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைத்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமியே யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? பெருஞ்சூளை, அந்த சூளை நோய் வந்தாவே திரு நாவுக்கரசரை குறிக்கும். பொருளறிந்து பொருத்துக. ஒல்லை அப்படின்னா என்ன? விரைவு. ஈறு எல்லை. மேதினா எருமை. அங்கனர்னா சிவன். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. குருசு என்பதன் பொருள் என்ன? குருசு என்பதன் பொருள் சிலுவை என்பது சரி. கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் H.A. கிருஷ்ணபிள்ளை தான் கிறித்துவ கம்பர் என போற்றப்பட்டவர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தால்? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பார்த்தீங்கன்னா திருமலை நாயக்க மன்னர் அவையில தான் அலுவலராய் பணிபுரிந்தார். பொருந்தாத இணையினை கண்டறிக. ராசராச சோழனுலா ஒட்டக்கூத்தர், திருவேங்கடத்தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், மதுரை கலம்பகம் குமரகுருபரர், முக்கூடர் பல்லு, நாத குத்தனார் என்பது பொருந்தாத ஒன்று. உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் திருக்குறள் என்பது சரி. கடிகை முத்துப்புலவரின் மாணவர் யார்? ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உமரப்புலவர் தான் கடிகை முத்துப்புலவரின் மாணவராவார். பேராசிரியர் பே. சுந்தரம்பிள்ளை அவர்கள் யாரை நானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? அவருடைய நானாசிரியர் பெயர் சுந்தர சுவாமிகள் என்பது சரி. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் என்பது சரி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி ஆவார். மக்கள் கலைஞர் சரி, மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் பட்டுக்கோட்டையார் தான் மக்கள் கவிஞர் என்று போற்றப்பட்டவராவார். புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் ஆப்ஷன்ல சாலை இளந்தரையன் என்பது சரி. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று. இசைத்தமிழ் நூல்கள்ல பெருநாரை என்பது சரி. பம்பல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஷ்பவல்லி என்பது சரியான விடை.
இயற்பெயர் கண்டறிக. இது பாரதியார் சுப்பிரமணியன், பாரதிதாசன் சுப்புரத்தினம், சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பாருங்க. மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் மறைமலை அடிகள் என்பது சரியான விடை. யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர்தான் உவே சாமிநாதர் என்பது சரியான விடை. தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? அவர் படைத்த நூல்கள் 43 என்பது சரி. ஞானக்கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் வீரமாமுனிவர் என்பது சரி. தட்சிணமேரு என்ற ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில், ஆப்ஷன்ல பாருங்க, தஞ்சை பெரிய கோவில் தான் தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவிலாகும். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள், ஆப்ஷன்ல இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா என்பது சரியான விடை. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் என்ன? தன்மை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இதற்கு கலர் நிலம் என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று அதனுடைய இசைக்கருவிகள். குறிஞ்சிக்கு எதுன்னு பாருங்க, தொண்டகப்பறை, தொண்டகம். முல்லைக்கு ஏறு, கோட்பறை. மருதத்துக்கு மணமுலா, பாலைக்கு துடி. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று அந்த 5 திணைகளுக்கு பெரும்பொழுது அதனுடைய மாதங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. கார்காலம் ஆவணி புரட்டாசி. அடுத்த ஒன்று முன்பனிக்காலம் மார்கழி தை. முதுவேநீர் காலம் ஆனி ஆடி. குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்க்கு உரியது? தொல்காப்பியர் 1 முதல் 6 வரை 6 அறிவா அதற்கு உதாரணத்தை சொல்லியிருப்பாரு. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல் மூவறிவு வந்து பார்த்தீங்கன்னா கரையான் எறும்புக்கு பொருந்துவதாகும். பிரித்தெழுதுக. வேறு இல்லை, இது எப்படி பிரித்தெழுதுமோ? வேறு கூட்டல் இல்லை என பிரித்தெழுதுவோம். முரண்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான், இதனுடைய எதிர்மறை வினை ஆப்ஷன்ல பாருங்க, வந்திலன் அப்படின்னா வரவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம் இதுல பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதை நம்ம பார்த்தவனே சொல்லிடுவோம். இல்லம் என்பது பொருந்தாத சொல்லாகும். அடுத்த ஒன்று பாருங்க, கிளி, கிளி, கிளி போன் சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. கிளினா பயம், கிளிங்கிறது கிழித்தல், கிளிங்கிறது ஒரு பறவை என்பது சரியான விடை. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. இதெல்லாம் ஆப்ஷன்ல பாருங்க, அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ என்பது சரி. பெற்றான் இதனுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெற்றான் இதனுடைய வேர்ச்சொல் பெரு. அதாவது உங்களுக்கு வேர்ச்சொல்னா என்னவா வரும்? கட்டளை அந்த சொல்லோட பகுதியா வர்றதுதான் வேர்ச்சொல். அப்ப பெரு என்பது சரி. வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக. நம்ம நேற்று கூட சொன்னோம், வான்னா என்ன வரும்? உங்களுக்கு அந்த சொல் வந்து ஆ கொண்டு முடியும். அப்ப வந்த என்பது சரியான விடை. அகர வரிசைப்படி அமைந்துள்ளதை கண்டறிக. செப்பு, சென்னை, செல்வம், செடி. இதெல்லாம் அடுத்த லெட்டர் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இதற்கு செடி, செப்பு, செல்வம், சென்னை என்பது சரி. காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. இதுல மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் என்பது சரி. கொள்ளையிலே வாழை, பலா, மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினா என்ன? கொள்ளையிலே குலுங்குவன யாவை என்பது சரி. கொக்கக்க கூம்பும் பருவத்து. இந்த உவமையால் விளக்கப்படும் பொருள் என்ன? கொக்கக்க கூம்பும் பருவத்துனா பொறுமையோடு காலமறிந்து விரைந்து செயல்படுதல் என்பது சரியான விடை. கீழ்கண்டவற்றில் பிறவினை தொடரை கண்டறிக. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, பாத்திமா, தமிழ் கற்பித்தால் என்பது பிறவினை தொடராகும். பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமான
திகழ்கிறார். இது எவ்வகை தொடர்? இது பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார். இது ஒரு செய்தி தொடர் ஆகும். திருக்குறளும் எந்த எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது? ஆப்ஷன்ல பாருங்க. திருக்குறளுக்கும் 7 என்ற எண்ணுக்கும் பெரிதும் தொடர்புள்ளது. பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர் யார்? அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுபவர். திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில், லத்தீன் மொழின்னாவே நமக்கு வீரமா முனிவர் அவர்கள்ங்கிறது ஞாபகம் வந்துடணும். 6 கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? 6 கிடந்தென்ன அகல் நெடுந்தெருவில் எந்தன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சியில இடம்பெற்ற தொடராகும். சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம்? காரியாசான் அவருடைய சமயம் பார்த்தீங்கன்னா சமண சமயம் என்பது சரி. அகநானூரில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் எந்த திணையை சார்ந்தது? இது ஆப்ஷன்ல பாருங்க. 6, 16, 20 மருத திணை. இதுல உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கு 2, 4, 6, 10. இதை பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 1 இதெல்லாம் வரும். அப்போ உங்களுக்கு 6, 16, 26 என்பது மருத திணையை சாரும். கலித்தொகையை தொகுத்தவர் யார்? ஆப்ஷன்ல கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் என்பது சரி. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரீகர். இது எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னா நற்றிணை என்பது சரியான விடை. பொன்மு அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? பொன்மு என்பது மேகத்தை குறிக்கும். நாட்டுப்புற பாடலின் வகைகள் எத்தனை? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் 7 என்பது சரி. உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் எந்த காவியம் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் ஆகும். சுந்தரன் என்னும் பெயரால் இராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யாருன்னு பாருங்க. அனுமன் தான் சுந்தரன் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று என்ன? ஆப்ஷன்ல பார்த்தாவே சொல்லிடுவோம். உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என்பது சரி. சயங்கொண்டாரின் சமகால புலவர் யார்? சயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர் என்பது சரி. தமிழ் விடு தூதில் அமைந்துள்ள கன்னிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? தமிழ் விடு தூதில் பார்த்தீங்கன்னா 268 கன்னிகள் உள்ளன. திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியரை குறிப்பிடுக. திருமலை முருகன் பள்ளி நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர் என்பது சரி. நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? நீலகேசி ஆப்ஷன்ல பாருங்க விருத்தப்பாவால் எழுதப்பட்டதாகும். முக்கூடல் பல்லுக்குரிய பாவகை என்ன வகை? முக்கூடல் பல்லு இது சிந்துப்பாவால் பாடப்பட்டது. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்டவெளியை கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். இதெல்லாம் நம்ம பார்த்து மனப்பாடமே ஆயிருக்கும். கடம் இந்த சொல்லின் பொருள் என்ன? கடம்னா சித்தர் பாடல்கள்ல வரும். கடம்னா உடம்பை குறிக்கும். அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகிறது? சிவனடியாருக்கு உணவளித்தலை மகேஸ்வர பூசை என்று சிவநெறி குறிப்பிடுகிறது. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர் என்பது சரி. தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்று? இதெல்லாம் மறக்க மாட்டோம். பாரதிதாசன் கூற்றாகும். ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு பாருங்க. சீசு செல்லப்பா. வாடிவாசலை இயற்றியவரும் அவர்தான். முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் நா. பிச்சமூர்த்தி என்பது சரி. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் ஆப்ஷன்ல பாருங்க சி.வை. தாமோதரனார் ஆவார். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் மொத்தம் எத்தனை தொகுதிகள்? இது பார்த்தீங்கன்னா 12 தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் என்பது சரி. செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட யாருடைய காலம் பார்த்தீங்கன்னா
சோழர் காலம் என்பது சரியான விடை. உலகம் உருண்டை என்ற கருத்து எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும் பார்த்தீங்கன்னா விண்ணியல் அறிவு என்பது சரி. சுபாசாபிமானம் என்பதன் பொருள் கூறுக. சுபாசாபிமானம்ங்கிறது பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்று என்பது சரியான விடை. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார்? அவர் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் எழுதியுள்ளார். யவனர்கள் எதனை சுமந்து வந்து அதற்கீடாக எதனை ஏற்றி சென்றனர்? யவனர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னை சுமந்து வந்து அதற்கீடாக மிளகை ஏற்றி சென்றனர். மீதூன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் என்ன? வயிறு புடைக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும் என்பது சரி. ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் ஆப்ஷன்ல பாருங்க, திருவருட்பிரகாச வள்ளலார் என்று போற்றப்படுபவர் ராமலிங்க அடிகளார் ஆவார். அரை வயிற்றுக்கு கஞ்சிக்கு அல்லற்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் பட்டமேசை மாநாட்டில் அம்பேத்கர் இந்த வரியை கூறியிருப்பார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என விரும்பியவர் தந்தை பெரியாராவார். நிலமடந்தை உழைத்து பெறு, உரிய நேரத்தில் பெறு, முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் என்பது சரியான விடை. முதல் கேள்வி பாருங்க, விழலுக்கு இறைத்த நீர் போல் இவ் உவமை விளக்கும் பொருள் என்ன? விழலுக்கு இறைத்த நீர் போல் இது என்ன? இந்த உவமை விளக்கும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயனற்ற செயலாகும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். மடை திறந்த வெள்ளம் போல் இந்த உவமை விளக்கப்பெறும் பொருள் என்ன? அதாவது மடை திறந்த வெள்ளம் போல் தடையின்றி மிகுதியாய் என்பது சரி. தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினைகளை கண்டெழுத்து வாக்கியமைப்பினை கண்டறிக. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? செயப்பாட்டு வினை வாக்கியமாகும். பாண்டியர்களின் கப்பற்படை தளம் எது? ஆப்ஷன்ல பாருங்க, பாண்டியர்களின் கப்பற்படை தளம் கொற்கை. தன்மணல் இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? தன்மணல். தன்மணல்ங்கிறது பார்த்தீங்கன்னா வினை பண்பு தொகையை குறிக்கும். அடுத்த ஒன்று பொறுத்துக. இதில் அப்படி ஆப்ஷனில் பாருங்க, இடுகுறி சிறப்பு பொதுப்பெயர் என் இடுகுறி பொதுப்பெயர், சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர். ஆன்சர் இடுகுறி பொதுப்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பொதுப்பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரி. பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன்ல பாருங்க, பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டு என்பது சரி. அடுத்தது கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது. இதுல சொற்களை சரியான வரிசைப்படுத்துக. இதற்கு பார்த்தீங்கன்னா இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது என்பது சரி. சென்றான் இதற்குரிய வேர் சொல் என்ன? வேர் சொல்னா சொல்லின் பகுதியா வரும், அது கட்டளையா வரும். செல் என்பது சரி. இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இகழ் என்பது சரி. மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? மீங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மேலே என்பது சரி. நான் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிதல். நாங்கிறது நாவை குறிக்கும். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருள். இதில் அரை அறை கொடுத்துருக்காங்க. இதில் அறைங்கிறது பாதி, அறைங்கிறது அறைதல். அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல். ஆப்ஷன்ல அறுவடை திருநாளுக்கு பொருந்தாத சொல் போகி என்பதாகும். பொருத்தமான வினை மரபை கண்டறிக. இதுல அம்பு எய்தார், ஆடை நெய்தார், தண்ணீர் குடித்தார். இதுல முறுக்கு உண்டார் என்பது பொருந்தாத வினைமரபாகும். மேதை இதனுடைய எதிர்ச்சொல் என்ன வரும்? கண்டிப்பா பேதை என்பதாகும். புனையினும் புல்லினும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல்லை காண்க. புல்லுங்கிறது பார்த்தீங்கன்னா பொருத்தமான எதிர்ச்சொல்
ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா மேலான என்பது தான். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. புத்துயிர் ஊட்டி, இதை நம்ம எப்படி பிரித்தெழுதலாம்? புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி என்பது சரி. சரியான மரபு தொடர் ஆகாய தாமரை, இதற்கு ஆகாய தாமரை ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா இல்லாத ஒன்று என்பது சரி. எண்ணி துணிக கருமம், இதற்கு கருமம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அது செயலை குறிக்கும். சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை, அதில் நம்ம 4 பேரை தான் சைவ சமய குறவர்கள்னு சொல்லுவோம். சரியான கூற்றை தேர்வு செய்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி நாடு திருவாமூர். திருஞான சம்பந்தரால் அப்பர் என அழைக்கப்பட்டார். தாண்டகவேந்தர் என அழைக்கப்படுபவரும் அவர்தான். ஆளுடைய அரசு வாசீகர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கரசர். இதில் அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியின் நூல், பாரத தாயினாவே பாஞ்சாலி சபதமாகும். அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் எது? அவர் பிறந்த ஊர் தச்சநல்லூர் என்பது சரி. வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எந்த நூல்? எந்த நூல்னு பாருங்க. ஆப்ஷன் படி பாஞ்சாலி சபதமாகும். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் சென்னிகுளம் அண்ணாமலையார் என்பது சரி. குறுந்தொகையின் அடிவரையறை, இது அடிக்கடி கேட்கப்படும் ஒரு கேள்விதான். 8 தொகை நூல்களின் அடிவரை. குறுந்தொகையோட அடிவரை 4 அடி சிற்றலை 8 அடி பேரல்லை என்பது சரி. தண்டமிழ் ஆசான் என்று இளங்கோவடிகள் யாரை பாராட்டினார்? அவர் பாராட்டியது சீத்தலை சாத்தனாரை. பொருத்தமான அறிஞர் பொருள் கூறுக. இதுல பொருத்தமானது பார்த்தீங்கன்னா பாசவர், வெற்றிலை விற்போர். எண்ணெய் விற்போர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓசுனர்னு சொல்லுவோம். வெறுக்கைங்கிறது செல்வத்தை குறிக்கும். காருகர் அப்படின்னா நெய்பவரை குறிக்கும். அதுல பொருத்தமானது பாசவர், வெற்றிலை விற்போர் என்பது சரி. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? அந்த நூல் புறநானூறு என்பது சரி. கீழே காண்பனவற்றுள் பொருத்தமில்லாத எழுதுக. இதுல பொருத்தமில்லாது பார்த்தீங்கன்னா 10 பாட்டு என்பது பொருத்தமில்லாத ஒன்று. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை எல்லாம் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்ல வரும். கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் நாலடியார் ஆகும். பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் பழமொழி 400. இதுல புகவா புகாவா என்பதன் பொருள் என்ன? புகாவான்னா அது உணவை குறிக்கும். முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக. முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர் அறவுரை கோவை என்பது சரி. பொம்மல் என்பதன் பொருள் என்ன? பொம்மல்னா அது சோற்றை குறிக்கும். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர் என்பது சரி. 1912ன்னு நினைக்கிறேன். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் வள்ளலார், அதாவது ராமலிங்க அடிகளாராவார். பாடல் அறிந்து பொருத்துக. இதுல காலை மாலை உலாவி நிதம் யாருன்னு பாருங்க. கவிமணி. மீதூன் விரும்பேல் அவ்வை திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். திருமூலர் மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு. இதற்கு ஆப்ஷன் சி சரி. ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் அரிக்கமேடு. ஆரப்பாளையம், ராசாப்பாளையம் என்ற ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் பார்த்தீங்கன்னா யாருன்னா நாயக்கர் மன்னர்கள் ஆவார்கள். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியாராவார். வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். அதை தமிழ் வடிவம் அதை திருத்தித்தான் எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் வீரமாமுனிவர். துரைமாணிக்கம் இது யாருடைய இயற்பெயர்? இது
பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் தான் துரைமாணிக்கம் என்பதாகும். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரலி பட்டர். இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையவனாக காண கிடைக்கின்றன. எதுன்னு பார்த்தீங்கன்னா சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையனவாக காணப்படுகின்றன. சிறுகதை ஆசிரியர்களை பொறுத்துக. உண்மை சுடும் ஜெயகாந்தன், கலைக்க முடியாத ஒப்பனைகள் வண்ணதாசன், பாலைப்புறா சமுத்திரம், இரவின் அறுவடை புவியரசு என்பது சரி. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்றவர் யாருன்னு பாருங்க, அப்துல் ரகுமான். கவிக்கோர் அப்துல் ரகுமான் ஆவார். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது செவாலியர் விருது. இது செவாலியர் விருது வழங்கிய நாடு இது. வாணிதாசன் பெற்ற விருது என்ன? இதே மாதிரி வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருதுன்னு இந்த கேள்வி மாற்றி மாற்றி கேட்டுட்டே இருக்காங்க. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்படுபவர் முடியரசனாவார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். இவர் காந்திய கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார். பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீரானாலும் என்ன ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீரானாலும் வெந்நீரானாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் எது கண்ட மாதிரி. மேற்கண்ட பழமொழியை நிறைவு செய்க. கார்த்திகை மாசம் பிறை கண்ட மாதிரி என்பது சரியான விடை. கடிந்தொரார் செய்தார்க்கு அவைதாம் முடிந்தாலும் பீழை தரும். இதுல இணை மோனை என்ன? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க. மோனை என்பது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. கடிந்தொரார் என்பது சரி. இதுல கா, இதுல மூ வந்திருக்கு. அதே மாதிரி இதுல கா, இதுல சே வந்திருக்கு. அதனால ஆப்ஷன் ஏ வந்து சரியான இணை மோனையாகும். எதுகை இணை கண்டறிக. இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. சிரிங்கி பேரம் என திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். இதுல அப்படி இரண்டாவது எழுத்து பாருங்க. இதுல சிரிங்கி மருங்கு என்பது சரியான எதுகையாகும். எவ்வகை வாக்கியம் என அறிக. தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இதுல ஆப்ஷன்ல பாருங்க, தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை. இது வந்து ஒரு செய்தி தொடர் வாக்கியமாகும். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா என்ன? அப்போ ஆப்ஷன்ல இயற்சொல் என்பது யாது என்பது சரி. தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். விடைக்கேற்ற வினா என்ன? அதற்கு என்றும் இடும்பை தருவது எது என்பது சரி. கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? ஆப்ஷன்ல கலங்காது என்பது எதிர்மறை வினையெச்சத்தை குறிக்கும். அடுத்த ஒன்று பொருட்டுக. பொருட்பெயர் ஆப்ஷன்ல பாருங்க. பொருட்பெயர் எது? நாற்காலி, புத்தகம். இடப்பெயர் வேலூர், நாமக்கல். காலப்பெயர் மாலை, இரவு. சினைப்பெயர் முகம், கை. இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரி. தகர வரிசை சொற்கள் அகர வரிசையில் எழுதுக. இதுல திண்ணை, தங்கம், துணை, தாழ்பால், தீ, தீது. இதுல சரியான அகர வரிசை தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை என்பது சரி. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன்ல பாருங்க. உழவு, ஏர், மண், மாடு. இதுதான் வந்து இதற்கு சரியான அகர வரிசை. நட என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை தேர்ந்தெடுக்க. வினைமுற்று ஆப்ஷன்ல நடன்னா நடந்தான் என்பது சரியான வினைமுற்று. சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இந்த பாடலடி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? அந்த நூல் புறநானூறு என்பது சரி. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதெல்லாம் ஆப்ஷன்ல பாருங்க. இதுல மணிப்பூர் என்பது பொருந்தாத சொல்லாகும். வில் விண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்குரிய தமிழ் சொல் என்ன? இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன்ல சுழல் காற்று என்பது சரி. பின்வரும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை. இதற்கு மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று என்பது சரி. எருது இதோட மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது என்ன பண்ணுங்க, எக்காலமிடும் என்பது சரி. அங்கை இதை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அங்கை பார்த்தீங்கன்னா அகம் கூட்டல் கை என்பது சரி. வலுவு சொல்லற்ற தொடர் என்ன? இதுல வலப்பக்க சுவரில் எழுதாதே என்பது சரியான விடை. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவல என சேக்கிழார் பெருமானை புகழ்ந்துரைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று பாடியவர் திருமூலர் என்பது சரி. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி எனும் பாடலை பாடிய சித்தர் கடுவெளி சித்தர் என்பது சரி. சித்தர்களில் ஆதி சித்தர் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் தான் சித்தர்களில் ஆதி சித்தராக போற்றப்படுகிறார். எழுதப்படாத பாடல் என்னவென அழைக்கப்படுகிறது? எழுதப்படாத பாடல் பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடலாகும். குறவஞ்சி என்பது எவ்வகை இலக்கியம்? குறவஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றிலக்கிய வகையை சாரும். தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் ஆப்ஷன்ல மதுரை சொக்கநாதர் என்பது சரி. வீரமாமுனிவர் இயற்றிய நூல் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல தேம்பாவணி என்பது சரி. மடலேறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் எந்த ஆழ்வார்? அவர் பார்த்தீங்கன்னா திருமங்கை ஆழ்வார் என்பது சரி. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசை மாமுனிவர் ஆவார். அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? இதுல அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. இதனை பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை என்றும் அழைப்பர். இது 10 பாட்டு நூல்களில் ஒன்று என்பது தவறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. இதற்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 10 பாட்டு நூல் கிடையாது. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இற்ற பெயர் ராமாவதாரம் என்பது சரி. கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் யார்? 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடப்படுபவர் குகனாவார். மையோ மரகதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ இவன்வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என்று வர்ணித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் ஆவார். பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யார்? அவர் பாரதிதாசன். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோசலை ஆவார். ராமலிங்க அடிகளரது சிந்தனைகள் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எந்த இடம்? ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்தகோட்டம் ஆகும். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் ஆவார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் யார்? முதல் துணை மேயராக இருந்தவர் முத்துலட்சுமி அம்மையார் ஆவார். தினையளவு போதா சிறுபுல் நீர் என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க. அவர் திருவள்ளுவ மாலையில கபிலர் இயற்றியிருப்பாரு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்தகுடி இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் புறப்பொருள் வெண்பா மாலை என்பது சரி. தற்போது மதுரை என்றழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் என்னவென காணப்படுகிறது? மதுரை பார்த்தீங்கன்னா மதிரை என அழைக்கப்பட்டது. உலகத் தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்தனாரின் இதழ்கள் என்னென்ன? அவருடைய இதழ்கள் முக்கியம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகும். சரியான விடையை தேர்ந்தெடு. இதுல ஊவேசா பற்றி
உவேசாவின் இயற்பெயர் வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். குறிஞ்சி பாட்டு எனும் ஓலைச்சுவடி அச்சில் பதிப்பித்தார். உவேசா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் என்பது தவறு. அப்போ 1, 2 கூற்றுகள் சரியான ஒன்று. சீவை தாமோதரனாரால் திராவிட சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவர் பரிதிமாற் கலைஞர் ஆவார். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்பிற்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை இயற்றியவர் பரிதிமாற் கலைஞர் ஆவார். பொறுத்துக சிறுகதை ஆசிரியர்கள் கமலாலயன். இது நம்ம லெசன்ல பார்த்தது. உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள். சு சமுத்திரம் அவர்கள் காகித உறவு. வண்ணதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை. ஆப்ஷன் டி சரி. தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? அது தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவியாகும். பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் ரா. பத்மநாபன் ஆவார். தலைமை உன்னை தேடி வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? அவர் மு. வரதராசனார் என்பது சரி. தேங்க்யூ ஆல்.